இந்த கேரளா 34 கோடி பரட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றோம்ல, இந்த அண்ணன் கேரளா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அதாவது சிக்னல்ல நின்றுருக்காரு. சவுதியா இருக்கு ஆங்கில அவங்களுக்கு மூளை நல்ல மூளை இருக்கு. நான் இறந்துட்டேன்னு வைங்க, அது கோர்ட் சொல்லும் இவருக்கு இத்தனை கோடி கொடுக்கணும், நஷ்டஈடு மாதிரி இன்சூரன்ஸ் இல்ல. அண்ணன் சொன்னா நீங்க பாருங்க பெரிய பவர்ஃபுல்லான போலீஸ் போய்கிட்டு இருக்காங்க, சொல்லி வாய முடியல. கரெக்டா வண்டி வந்து எங்கள்கிட்ட நிக்குது. எனக்கு அள்ளு விட்டுச்சு. நம்ம என்னடா பண்ணோம், கூட்டிட்டு போக மாட்டான், கராம போட்டு போயிருவான். ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா சின்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன். என்ன நம்ம நேற்று பில்லு வாங்கினது வந்து இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஓகேவா, நேற்று நைட்டு பில்லு வாங்கினது நம்ம மேடம் ஃபோன் அடிச்சனால போயிடுச்சு. வந்திருக்கோம். அந்த சர்வர் இருப்பாங்களா இங்கே, அவங்க மேலே எங்கேயுமே பார்த்து சிரிக்கிறாங்க என்னதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூஸு. இன்னைக்கு வீடியோட நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ என்ன சாப்பிட தம்மிஸ் தானா, அண்ணனே கூட்டிகிட்டு வந்தேன். அண்ணனும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க கேரளான்னு, நல்லா இருக்கட்டும். என்ன ஒரு விஷயம்னா, தம்மி சாப்பிட போகிறோம். நம்ம அண்ணன் இப்படி உட்காந்துருக்காரு. முன்னாடி ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க கரெக்டா, 2 வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த 2 வீடியோக்கு முன்னாடி இந்த கேரளா 34 கோடி பரட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றோம்ல, இந்த அண்ணன் கேரளா அதாவது மலையாளத்தை ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. இவங்களுக்கு என்ன நிலவரம், இப்போ யார் யார் என்ன பேசுறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அண்ணன் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சொல்லி முடிப்பாங்க. அண்ணன் கேட்பாங்க என்னென்ன இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள், நம்ம கேரளா மக்கள். கேரளா மக்கள் சொல்றது இந்த அரபிக் கண்ட்ரி சரியில்லை, இந்த அரபி ஆள் சரியில்லை. ஆனால் நான் நம்பாது. அரபி நம்ம சவுதியா இருக்க அரபியால் எல்லாரும் நல்லவங்க. சரி, உனக்கு தெரியும் வேலை எப்படி அது இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டிரைவர் மேல தப்பே இல்லைங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தப்பு இல்லைன்னா இப்போ நான் ஒன்று சொல்லட்டா, இங்க மெடிக்கல் இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா மெடிக்கல் செய்வோம். எப்படி சார், அதாவது யாருக்கா கார்ல ஒன்று டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நம்ம இப்ப டக்குன்னு ஆஸ்பத்திரி போனோம். இந்த ஆள் என்ன பண்ணிட்டா, பிரச்சனையில மாட்டிட்டா, பயந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான். அதாவது சிக்னல்ல நின்றுருக்காரு, அந்த பையனை தட்டி விட்டு பயந்துட்டு ஃப்ரெண்டு ரூம் போயிட்டாரு. ஃப்ரெண்டு ரூமுக்கு போனான். ஆனா 1 ஹவருக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த பையன் பொழைச்சிருவோம். அதான் ரிப்போர்ட்ல அப்படி சொல்லுது. ரிப்போர்ட்ல 1 மணி நேரம் வரை ஒரு உயிர் கூட்டிட்டு வந்தா காப்பாத்திருக்கலாம் 1 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு. அதுதான் பிரச்சனை. அதுதான் அப்ப இந்த சவுதியா இருக்கு ஆங்கில அவங்களுக்கு மூளை நல்ல மூளை இருக்கு. ஆனா அவங்க காசுக்காக, ஏன்னா இப்போ இந்த பையன் எவ்வளவு வருஷம் வாழ்வான் அது கனெக்டட் பண்ணி. ஆமா, அதுவும் இந்தியாவுல இருக்கு, அதே ரூல்ஸ் இருக்கு. நீ நானும் போய் இறந்துட்டோம், அப்ப நான் இறந்துட்டேன்னு வைங்க, அது கோர்ட் சொல்லும் இவருக்கு இத்தனை கோடி கொடுக்கணும், நஷ்டஈடு மாதிரி இன்சூரன்ஸ்ல. அது மாதிரி அந்த கவர்மெண்ட் சொல்லி இருக்கு. ஓகேவா, அதான் விஷயம். உங்களுக்கு இதுல இந்த சவுதியனை திட்டாது, ஏன்னா அவங்களதான் எங்களுக்கு இது தருது. இதுலயே வாழ்க்கை ஓடுது. ஒரு ரியாலுங்க இன்னை வரையும். ஓகேவா, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் உட்காந்துருக்கோம், நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோக்குள்ள பார்ப்போம் என்னென்ன இன்னைக்கு டியூட்டி வருது. நேற்று நைட்டு தான் வந்த மூஞ்சினா தெரியுது, பூன்னு ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு அப்படியே இந்த பேக் கேமரா காமிக்கிறேன். என்ன இது வந்து ஆடு மாடு சாப்பிட்றது, நாங்களும் சாப்பிடுவோம். இது பேர் என்னன்னு அது நம்ம வைத்திரியம் கொஞ்சம் தான் நமக்கு தெரியும். உங்க தெரிஞ்ச ஆளுக்கு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. இது தம்மீஸ், ஒரு அம்ஜியாத், பெரிய ஒரு பஞ்சாயத்து. அதாவது போலீஸ் வண்டி போய்கிட்டு இருந்துச்சுங்க. நான் அண்ணன் சொன்னேன் நீங்க பாருங்க பெரிய பவர்ஃபுல்லான போலீஸ் போய்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல யாரும் டெத்து போடலன்னு அப்படின்னு சொல்லி வாய முடியல. கரெக்டா வண்டி வந்து எங்கள்கிட்ட நிக்குது. எனக்கு அள்ளு விட்டுச்சு. நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்ட்டு ஜீப் இக்காமா அப்படின்னா இவர் சொன்னாரு, இக்காமா இவர்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, டிஜிட்டல் தான், ஃபுல்லா போன்ல இருக்குல்ல, எல்லாம் ரூம்ல வச்சுட்டு சாப்பிடு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். கரெக்டாக அவர் செக் பண்ணி பார்த்தாரு. நம்ம என்ன கேட்டாரு, எல்லாம் போய் நல்லா இருக்கா அப்படின்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் இக்காம இல்லாமல் சுற்றுறாங்க. ஓகேவா, இவங்க இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போனோன்னா இவங்களுக்கு ஒரு ஃபாய்தா மாதிரி, அதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. நிறைய பேரை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதவி உயரும். அதனால நம்ம மேலே எந்த பிரச்சனை இல்லை. இக்காம நம்ம டிஜிட்டல் கார்டு யூஸ் பண்ணலாம் பக்காவா, யாரும் பயப்பட தேவையில்லை. உங்கள் ஃபோனில் அப்சர் இருந்து இருக்கணும். ஆமாம், ஃபோனில் அப்சர் இருக்கணும். இல்லைன்னா போச்சு. ஆமாம், இல்லைன்னா எடுத்துட்டு போகிறோம். ஆமாம், சட்டப்படி குற்றம். இக்காம நீங்க ஒண்ணு டிஜிட்டல் கார்டு இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு ஃபைன் கராமா போட்டு போயிடுவான். போட்டுட்டு போக மாட்டான், கராமா போட்டு போயிடுவான். 200 சும்மா கொடுக்கணும். ஆமா, சும்மா 10 ரியால் சாப்பாடுக்கு போய். ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா சின்னதா அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மைண்ட பொறுத்த அளவு இருக்கு. ஒண்ணு டிஜிட்டல் கார்டு வேணும், இல்ல இந்த இக்காமா கார்டு, இந்த நேஷனல் ஐடி, இந்த நாட்டுல நீங்க பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு, ரெண்டுதான் ஒண்ணு. அதனால யாரும் நீங்க பயப்படாதீங்க. இப்ப நமக்கு ரியலா நடந்துக்கு இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஓகேவா, அதான் என்டர்டைன்மெண்ட் பண்ற இடம் அது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டு, அந்த சைடு என்டர்டைன்மெண்ட்டு. இதுக்கு யார் ஸ்பான்சர்னா அஸ்லம் அண்ணன் கஃபீல்.
ஏன்னா அவங்க சஃபர் போயிருக்காங்க. ஏன்னா அண்ணன் எனி டைம் ரூமில் தான் இருக்காங்க. அவங்க ஓனர் சொல்லியிருக்காங்க, நீ ரூம்லேயே படுத்துருக்காத. ஃபோன் வந்துருச்சு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நீ ரூம்லேயே படுத்துருக்காதா, நீ அங்கே போ, உன் ஃப்ரெண்டும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போ. அண்ணன் தான் சொல்லி ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. உள்ளே போய் அவங்களுக்காண்டியே நிற்கிறான். 2-3 நாளாக அண்ணன் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோரா தெரியுது பார்த்தீங்களா, கோபுரம், அது பின்னாடி தான் நம்ம வீடு. ஓகேவா, நம்ம போய் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீ காமிக்கிறோம். நீங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்லமன், நீ எதுவும் சொல்கிறியா அவன் ஓனரை பற்றி? கிஸ் எல்லாம் கொடுக்குற ஆள் எங்கே இருக்கா? துபாயில் இருக்காரா? புர்ஜ் கலிஃபால. ஏன்னா மழைனால மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அநேகமாக இப்போ நிலைமை திரும்பிடுச்சு. தொட்டியில் உட்காரக்கெல்லாம் ஓனர் சொன்னாரான்னு தெரியல. பாப்பா என்ன நடக்குதுன்னு. வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இதான் போடி போட்டு நம்ம வந்து பார்த்ததுல நமக்கு டியூட்டி வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம டக்குன்னு ஓடுறோம். என்ன பண்ணுறது, நிலவரம் அப்படி இருக்குது. வாங்க நம்ம அப்படியே இந்த இடத்த கடந்து போனோம். அவ்வளோ தூரம் வந்தாச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்க முடியலேன்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம். அண்ணன் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காரு. தம்பி நீ வந்தாண்டா நான் போன்னு இருக்காரு. வா வா வா, அவரை நான் கூட்டிகிட்டு அப்படியே நான் போகிறேன். எனக்கு ஃபோன் வேறு வந்துருச்சு. வந்தாச்சு ஸ்குவாட். கடைசியில் நம்ம அந்த இதை உங்கள்கிட்ட காமிக்கவே என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் கஃபீல் நல்லா சூப்பர் டைப்புங்க. நம்ம அஸ்லம் அண்ணனோட கஃபீல் சூப்பர் டைப்பு. எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க, வேறு விஷயம், வேறு லெவலு அவங்களாம். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னேன், நீ ஏனே வர, நீ இருந்து இங்கே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு ஆளோ ஃப்ரெண்டு யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அதாவது கியூஆரில் ஆன்லைனில் தான் டிக்கெட் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கஃபீல் கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு. அண்ணன் என்ன அநேகமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அபீப் ஹாஸ்பிட்டல், அதாவது சவுதி அரேபியாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாலும் கம்பல்சரி இந்த அபீப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அதான் நம்ம வந்திருக்கு வந்து தக்கசுசி. இங்கே தான் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பிடிப்போம். அங்கே அதே மாதிரி ஒலையா ஸ்ட்ரீட்டில் ஒன்று இருக்குது. மம்லக்கா பில்டிங் நான் காமிப்பேன்ல, கிங்டம் டவர் சொல்லுவாங்களா, அங்கனட்ட ஒன்று இருக்குது. அதாவது அதுக்கு பின்னாடி, அந்த பில்டிங்கு பின்னாடி சேம் இதே அபீப் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 பிரான்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரியாத்தில் வேறு எங்கேயும் இருக்கானு தெரியல. நான் 2 இடத்துக்கு போயிருக்கேன். ஓகேவா, பார்ப்போம். போகாதான் ஒரே கஷ்டமாச்சு. உங்களுக்கு நீ புதுசாக காமிக்க போகிறோமே, நிறைய பேர் பார்த்துருக்கலாம், எல்லாமே எல்லா ஊர்லேயும் இருக்குல்ல. பட் இருந்தாலும் நான் ஒரு காமிக்கிறேன், எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் ஓகே, அது லைட் ஹவுஸ் கிடையாது, மனோரா. இந்த இடமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதான் இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கேன். நம்ம வண்டி செல்லாக்குட்டி அங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்தாவே தெரியும். நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். கட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோன் வந்துருச்சு. வந்து நம்ம இன்னொரு இந்த மாலுக்கு வந்திருக்கோம், ஹயாத் மால்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம சல்மான் ஸ்வீட்டில் வந்து நம்ம ஒரு பானிபூரி சாப்பிட்டோம். ஷார்ட் வீடியோவில் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, மதுரா நம்ம கேரளா ஹோட்டலு. இங்கே போய் நம்ம நைட்டுக்குள்ள பரோட்டா வாங்கிட்டு நம்ம இங்கே போவோம். ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா மணி 10:46 ஆகுது. அதனால் நம்ம அதை அப்படியே வாங்கிட்டு ரூமுக்கு போவோம். வாங்கி பார்சல் காரில் வச்சுக்குவோம். அண்ணன் பச்சைக்கறி இல்லைன்னு நம்மளை சொல்லி மனசை சங்கடப்படுத்திட்டாங்க. அதனால் கிரேவி 2 ரியாலுக்கும் பரோட்டா 2 ரியாலுக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரியால் சம்திங் வந்துச்சு. நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்றதுனா இப்போ சாப்பிட்ற மாதிரி டியூட்டி போய் முடிஞ்சால் தான் சாப்பிட முடியும். இதாங்க ஹோட்டல். இப்போ இந்த ஹோட்டலை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ரெடி ஃபுல்லாக பழசு நார்மலாக இருந்துச்சு. லைட்டு எல்லாம் பெயிண்டிங்லாம் பக்காவாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 7-11 ரியால் சம்திங் இன்னைக்கு காலி. இப்படிலாம் போனால் லைஃப் என்ன பார்ப்போம், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு, வெற்றிகரமாக வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் உண்டு. ஓகேவா, என்னன்னா இந்த இன்னையிலேருந்து 4 வீடியோ, இந்த வீடியோட சேர்த்தா 4 வீடியோ, இதுக்கடுத்து 3 வீடியோவில் நான் சில கோட் வேர்டு சொல்லுவேன். யார் அந்த இது கரெக்டாக பார்த்து கமெண்டில் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு கிவ் அவே 200 ரியால். இது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து போக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒன்றா, இதுக்கடுத்து 3 வீடியோவில் சொல்லுவேன். கரெக்டாக யார் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 200 ரியால் கிவ் அவே கொடுப்பேன். ஓகேவா, இப்போ நம்ம பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே படுப்போம். கொஞ்சம் வேக்குது, ஏசி போடல. ஏன்னா ஏசி போட்டால் நாய்ஸாக இருக்கும்ல, அதனால் எல்லாம் சேஃப் பண்ணி சீக்கிரம் சீட் பெட்டு போடாமல் கார் எடுக்காதீங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோவில் நீங்கள் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணணும். இது மாதிரி உங்களுக்கு இடையில வீடியோ முடியலையும் வரலாம், எண்ட்லேயும் வரலாம். இன்றைக்கி உள்ள டாஸ்கில் எஸ் ஒரு லைக்கை போட்டு எஸ் கமெண்ட்டை போடுங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக யார் 3 வீடியோ நான் சொல்கிறத அப்படியே ரிப்ளை பண்ணி கரெக்டாக வீடியோ வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 200 ரியால். ஓகேவா, யார் ரெகுலராக 4 வீடியோ நான் சொல்கிற இதை கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஓகே.